ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிவ் டு த வே. ரொம்பவே சுலபமாக பண்ணி முடிச்சிடலாம். அதே மாதிரி ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய 5 ரெசிபிஸ் தாங்க நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதுக்காக ஃபஸ்ட்டு ரெசிபி என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பயிறு பருப்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக, இது வந்து பார்த்திங்கன்னா சோளம், இது வந்து கருப்பு உளுந்து, இது எல்லாமே ஹெல்த் பெனிஃபிட் உள்ளது. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கையில் வந்து ஒரு கைப்பிடி கூட நாம் வந்து எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்கள் வீட்டில் என்னென்ன பயிர் வகைகள் இருக்கோ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் வந்து எடுத்துக்கோங்க. நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் நைட்டு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஒரு மத்தியானம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சா போதும். இல்லை காலையில் நான் ரெடி பண்ணி எடுக்க போகிறேன் அப்படின்னா நைட்டே நீங்கள் இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம், ஃபுல் ஸ்பூன் கிடையாது, நீங்கள் ஸ்பூனோட அளவை பார்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம் வந்து 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணி கொஞ்சமாக பரலுப்பும் ஆட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நாம் இப்போ இதில் வந்து தோசை தாங்க ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ சாதாரணமாக நாம் வந்து தோசை வந்து எப்படி ரெடி பண்ணி எடுப்போமோ அதே பேட்டர்னில் வந்து நாம் வந்து மாவை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். போட டேஸ்ட்டு வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா மாவு வந்து அரைச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பொடி உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க, நான் கொஞ்சமாக தான் எடுத்து போட்டேன். பட் அது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால அதில் கொஞ்சமாக பயறு வந்து எடுத்து நான் அந்த மாதிரி துணியில் வந்து கட்டி முளைக்கட்டுறதுக்காக நான் வந்து வச்சுருக்கிறேன். அதுக்கான ரெசிபீஸ் வந்து நான் அடுத்தது என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ தோசைக்கல் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம சாதாரணமாக தோசை வந்து எப்படி சுடுவோமோ அந்த மாதிரி நாம் வந்து சுட்டு எடுத்துக்கிட்டால் போதும். உங்களுக்கு ஆயில் வந்து விடுறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா சுற்றியும் ஆயில் விட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா கூட பிரச்சனையே கிடையாது. சாதாரணமாக தோசை எப்படி சுடுவோமோ அதே மாதிரி சுட்டி எடுத்துக்கிட்டால் போதும். நான் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக நெய் விட்டு தான் பொதுவாக வந்து தோசை வந்து சுடுறது. ஸோ நான் லைட்டாக நெய் வந்து இந்த மாதிரி சுற்றி விட்டு அதுக்கப்புறமா தாங்க நான் இந்த மாதிரி 2 பக்கமுமே நாம் வந்து மறைச்சி போட்டு தோசையை வந்து சுட்டி எடுத்துக்கணும். ரொம்பவே ஹெல்த்தியான, கிறிஸ்பான, ரொம்பவே சுலபமாக பண்ணக்கூடிய தோசை ரெசிபி வந்து ரெடி ஆகிரும். பேப்பர் மாதிரி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். சாதாரணமாக அரிசியை ஊற போட்டு அரைச்சி அதை புளிக்க வச்சு இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஃப்ரெஷ்ஷாக நாம் வந்து சுட்டு இதை வந்து சாப்பிடும்போது அதோட ஹெல்த் பெனிஃபிட் அவ்வளோவுமே நமக்கு வந்து கிடச்சிரும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நான் வந்து நண்டு கிரேவி தாங்க எடுத்துருக்கிறேன். இதுக்கு சட்னி கூட வச்சு வந்து சாப்பிடலாம். பட் காரம் வந்து ரொம்பவே தூக்கலாக வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். செகண்ட் ரெசிபி என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஆல்ரெடி நாம் அதே பயரில் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி முளைக்கட்டை வச்சோம் இல்லை, அது வந்து 2 நாள் கழித்து இந்த மாதிரி தாங்க இருக்கும். ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதை அப்படியே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி இந்த மாதிரி 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், கொஞ்சமாக உப்பு, பெரிய தக்காளியை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி, 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு. உப்பு இப்போவே வேணும் அப்படின்னா இப்போவே கூட நீங்கள் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். இல்லை அட் லாஸ்ட்டாக நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா பொடி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவுக்கு கூட ஒரு 2-3 ஸ்பூன் வந்து நான் வந்து ராகி மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்ககிட்ட ராகி மாவு வந்து இல்லை அப்படின்னா கோதுமை மாவு கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் கோதுமையை காட்டிலும் ராகி வந்து ஆட் பண்ணும்போது இன்னுமே ரொம்பவே நல்லா இருக்கும். பட் கோதுமைக்கு நல்லா இருக்காதா அப்படின்ட்டு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதுக்குமே ரொம்பவே சூப்பராக தாங்க இருக்கும். இதுவும் த சேம் ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு ரெசிபி நாம் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி ரொம்பவே கிறிஸ்பான தோசை வந்து ரெடியாகி கிடச்சிரும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சட்னி தாங்க நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். எப்போதுமே இந்த மாதிரியான தானிய வகைகளில் வந்து நம்ம இந்த மாதிரி தோசை ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் காரசாரமாக தொட்டுக்க ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். தேர்ட் ரெசிபி என்ன அப்படின்ட்டு பார்க்கலாமா? அதுக்காக அவல் தாங்க எடுத்துருக்கிறேன். ஆல்ரெடி ஹெல்த்தி ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதில் கூட அவல் ரெசிபி இருக்குது. கண்டிப்பாக இது வரைக்கும் பார்க்காதவங்க நீங்கள் போய் பார்க்கலாம். இது வந்து பலருக்கு வந்து இந்த மெத்தட் வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். பட் இதை நாம் சிம்பிளாக ஸ்நாக்ஸாக தாங்க நாம் எடுத்துப்போம். அப்படி நாம் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவலை இந்த மாதிரி லைட்டாக சூடாக இருக்கக்கூடிய தண்ணியில் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபோர்க்
அளவுக்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வரும். அதுக்கப்புறமா தேங்காய் துருவல் இருந்துச்சு அப்படின்னா துருவி ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட துருவல் இல்லாததுனால இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு குறப்பாக ஒரு அடி அடித்து அதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நம்ம தேங்காய் வந்து எவ்வளவு ஆட் பண்ணுறோமோ அதுக்கேற்றது மாதிரி இந்த அவல் ரெசிபி வந்து ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் வந்து நான் ஒரே ஒரு இந்த மாதிரியான ஒரு வெல்லம் தாங்க எடுத்துருக்கிறேன். இதை வந்து அப்படியே கத்தி கொண்டு சீவி தான் நான் வந்து போட போகிறேன். இதில் வந்து எந்த ஒரு தூசி கல் எதுவுமே கிடையாது. நீங்கள் இதுக்காக கருப்பட்டி ஆட் பண்ணிக்கலாம், நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா சாதாரணமான சீனி கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் சீனியெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணாலே அதோட சீனி அந்த சுகர் கண்டென்ட் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். பட் இந்த மாதிரி கருப்பட்டியாக இருக்கட்டும் சர்க்கரையாக இருக்கட்டும் ஆட் பண்ணும்போது நிறையவே ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். 4th ரெசிபி என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் பக்கம் ராகி மாவு தாங்க எடுத்துருக்கிறேன். இந்த ராகியில் வந்து பார்த்திங்கன்னா விதமாக நிறைய ரெசிபிஸ் வந்து நாம் வந்து ரெடி பண்ணி எடுக்கலாம். இதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இந்த மாதிரி கலக்கி எடுத்து வச்சுக்கணும். இப்போது நான் வந்து இதை வந்து ரொம்பவே தண்ணியாக வேணும் அப்படின்னுட்டுனா கூட ரொம்பவே தண்ணியாக கூட நாம் வந்து இந்த கப்பில் நம்ம தண்ணி எப்படி குடிப்போமோ அந்த மாதிரி கூட நாம் வந்து ரெடி பண்ணி எடுக்கலாம். ஒரு 3 கப் அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது கொதிச்சு வர்ற ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சுக்கு பொடி அதுக்கப்புறமா பரல் உப்பு தேவையான அளவு வந்து ஆட் பண்ணி அது நல்லா கொதிச்சு வர டைமில் நாம் இங்கே கலக்கி வச்சுருக்கிற இந்த மாவை வந்து நாம் வந்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் இருக்கணும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். இப்போ தண்ணி மாதிரி குடிக்கணும் அப்படின்ட்டுனா இந்த அளவுக்கு மாவு நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு 1 or 2 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். இது வந்து கொஞ்சம் திக்காக ஒரு ஸ்பூன் வச்சு கோரி குடிக்கிறது மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியாக நான் வந்து எடுத்துருக்கிறேன். ராகி மாவில் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்று தாங்க கவனிக்கணும். இந்த மாவு வந்து நல்லாவே வெந்து வரணும். இதோட ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், இதோட கலராக இருக்கட்டும், இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அட் லாஸ்ட்டாக இது வந்து வெந்து வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஷைனிங் கொடுக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் தான் இது வந்து ரொம்ப கரெக்டாக வந்துடுச்சு அப்படின்ட்டுன்னு நமக்கு தெரியும். இந்த மாதிரி தாங்க கோரி சாப்பிட்றது மாதிரி நான் வந்து எடுத்துருக்கிறேன். இதில் வந்து இனிப்பு கூட நீங்கள் வந்து சேர்த்து பண்ணலாம். நீங்கள் இனிப்பு பண்ணும்போது ஏலக்காய் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. 5th ரெசிபி என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்காக ஒரு சீன்சட்டி வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஜீரகம் பெருஞ்சீரகம் கறிவேப்பிலை இருந்துச்சு அப்படின்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் அது சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி பீன்ஸ் அல்லது பயறு, நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா பயறு தான் எடுத்துருக்கிறேன். குட்டி குட்டியாக கட் பண்ணின கேரட்டையும் இதில் வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கிட்ட என்ன வெரைட்டியான காய்கறிகள் இருக்கோ நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓரளவு அந்த எண்ணெயில் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, உப்பு கொஞ்சமாக தூவிக்கோங்க. அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் எல்லாமே தூவி லைட்டாக இன்னுமே நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 1 கப் ரவைக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 கப்பு தண்ணி வந்து நீங்கள் வைக்கணும். உப்பு வந்து செக் பண்ணிக்கிட்டு இப்போவே நீங்கள் வந்து உப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1 கப் ரவைக்கு 4 கப்பு தண்ணி வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த காய்கறிகள் எல்லாமே அதில் வந்து வெந்து வந்ததுக்கு அப்புறமா அந்த ரவையை வந்து அப்படியே மொத்தமாக கொட்டிக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அப்படியே தூரலாக அப்படி வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான உப்புமா ரெசிபி வந்து ரெடி ஆகிரும். நம்ம கரம் மசாலா எல்லாமே போட்டு இதை வந்து பண்ணியிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாதாரணமாக எப்போதுமே பண்ணுறது மாதிரி நாம் வந்து ரவையில் ரெசிபிஸ் ஏதாவது பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. பட் நாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கும்போது ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும். அவங்களும் இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஓரளவு ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்த உடனே நாம் வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். அது ஆறுனதுக்கு அப்புறமா அதை வந்து லைட்டாக கிண்டி கொடுத்து அதுக்கப்புறமா நாம் எடுத்து சர்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.